எல்லா செமஸ்டர்லேயும் உங்கள் மார்க்ஸ் கம்மியாக இருக்கேன். ஏன்? பயம் சார். ஆரம்பத்தில் ஸ்கூலில் படிக்கிறப்போ நல்ல மார்க்ஸ் தான் சார் வாங்கிட்டு இருந்தேன். நம்ம குடும்ப கஷ்டம் எல்லாத்தையும் நம்ம பையன் போக்கிடுவான்னு எங்கள் அப்பா அம்மா சொல்லுவாங்க. அப்போ ஆரம்பிச்சு சார் இந்த பயம். நான் 5வது வரைக்கும் கான்வெண்ட்டில் தான் படித்தேன். மாதம் மாதம் ஃபீஸ் கட்ட முடியலன்னு கவர்மெண்ட் ஸ்கூலில் தமிழ் மீடியத்தில் சேர்த்துட்டாங்க. இங்கே வந்து பார்த்தா எல்லாமே இங்கிலீஷ்னோடனே நான் திணறிட்டேன். என் பயமும் ஜாஸ்தி ஆயிடுச்சு சார். இங்கே ஒரு பெரிய ரேஸே நடந்துகிட்ருக்கு. ஃபஸ்ட்டு வரலன்னா இங்கே யாருக்கும் மரியாதை இல்லை. என் பயம் நிரந்தரமாயிருச்சு. பயம் படிப்புக்கு ஒரு பெரிய தடை சார். எல்லா சாமியும் கும்பிட ஆரம்பிச்சிட்டேன். எல்லா கோயில் கயிறையும் கட்டினேன். சாமிக்கிட்ட அது கொடு இதை கொடுன்னு கெஞ்சி பிச்சை எடுத்தேன். சாமி கும்பிட்ட நேரத்தில் படிச்சிருந்ததாவது நல்ல மார்க்ஸ் எடுத்திருப்பேன். 16 ஏழு முடிஞ்சது. 2 மாதம் ரெஸ்ட். நிறைய யோசித்தேன். அப்போ தான் எல்லாம் புரிஞ்சுது. இன்னைக்கு சாமிக்கிட்ட எப்படியாவது இந்த வேலையை கொடுத்துருன்னு நான் வேண்டிக்கல. எனக்கு இந்த லைஃப் கொடுத்ததுக்கு நன்றின்னு சொல்லிட்டு வந்தேன். சார், நீங்கள் என்னை ரிஜெக்ட் பண்ணால் கூட நான் வருத்தப்பட மாட்டேன் சார். எங்கேயோ எனக்கு இருக்கிற அறிவுக்கும் திறமைக்கும் ஏற்ற வேலை செஞ்சு எப்படியும் மேலே வந்துடுவேன்னு நம்பிக்கை வந்துருச்சு சார். இவ்வளோ ஃப்ராங்காக பிஹேவ் பண்ணுற ஆள் எங்கள் கம்பெனிக்கு ஒத்து வராது. கிளைண்ட்ஸை ஹேண்டில் பண்ணுறதுக்கு டிப்ளமேட்டிக்காக பேசுகிற ஆள் தான் எங்களுக்கு வேணும். யூ ஆர் டூ ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட். பட் நீங்கள் உங்கள் இந்த ஆட்டிடியூடை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு ஒர்க் பண்ணுவேன்னு அஷூரன்ஸ் கொடுத்தா we may consider you. என் 2 கால் உடஞ்சதுக்கப்புறம் தான் நான் சொந்த காலில் நிற்க கற்றுக்கிட்டேன். அடிபட்டு வந்தது சார் இந்த ஆட்டிடியூட். மாற்றிக்க முடியாது. உங்கள் வேலையை நீங்கள் வச்சுங்க சார். என் ஆட்டிடியூடை நான் வச்சுக்கிறேன் சார். சாரி சார், தப்பாக எடுத்துக்காதீங்க.